ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம கோபி மஞ்சூரியன் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். தேவையான பொருட்கள்: ஆனியனை நல்லா குட்டி குட்டியாக சாப் பண்ணி வச்சுக்கோங்க. 2 பச்சை மிளகாவை கீறி எடுத்து வச்சுக்கோங்க. பாக்ஸாக பாதி ஆனியனை வெட்டி வச்சுக்கோங்க. 1 ஸ்பூன் டொமேட்டோ சாஸ், அரிசி மாவு 1 ஸ்பூன், சோள மாவு 1 ஸ்பூன், இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 ஸ்பூன், சால்ட் தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. மஞ்சள் தூள் 1 ஸ்பூன், மிளகாய் தூள், சோயா சாஸ் 1 ஸ்பூன், கரம் மசாலா 1/2 ஸ்பூன், காலிஃப்ளவரை நல்லா கட் பண்ணி வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. கேப்சிகம்மை பாக்ஸாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. சில்லி சாஸ் 1 ஸ்பூன், ரெட் சில்லி சாஸ் இருந்தாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். ஃப்ரை பண்ணுறதுக்கு ஆயில் கொஞ்சம் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். பாத்திரத்தில் சுடு தண்ணி வச்சுருங்க. சுடு தண்ணி வச்சுட்டு மஞ்சத்தூள் போட்டுருங்க. மஞ்சத்தூள் போட்டு காலிஃப்ளவரில் அதில் போட்டுருங்க. நல்லா கலந்து விட்டுருங்க. ஒரு 2 நிமிஷம் வேகட்டும். உப்பு சேர்த்துருங்க. உப்பு லைட்டாக சேர்த்துக்கோங்க. நல்லா கொதிச்சிரும். இந்த மாதிரி லைட்டாக கொதி வந்தோடனே வடிகட்டி எடுத்து வச்சுருங்க. இந்த மாதிரி வந்துடும். இந்த மாதிரி வந்தோடனே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 ஸ்பூன், சால்ட் லைட்டாக சேர்த்துக்கோங்க, ஏன்னா நம்ம சால்ட் ஆல்ரெடி சேர்த்துருக்கோம். கரம் மசாலா 1/4 ஸ்பூன் போட்டுக்கோங்க. சில்லி பவுடர் 1 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. சோயா சாஸ் 1 ஸ்பூன் சேர்த்துருங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. நல்லா கலந்து விட்டுட்டு அரிசி மாவு 1 ஸ்பூன் சேர்த்துருங்க. அரிசி மாவும் சோள மாவும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. கலந்து விட்டுட்டு ஆயில் நல்லா சூடு பண்ணிட்டு அதில் போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துருங்க. நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுருங்க. இந்த மாதிரி வந்துடும். இதை நம்ம வெறுமாக சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும். அதே பேன்லேயே நம்ம குட்டி குட்டியாக சாப் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அந்த ஆனியனை போட்டுருங்க. பச்சை மிளகாவையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க. லைட்டாக வதங்கினோன்னே இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1/4 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா அதையும் ஒரு பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா வதக்கிடுங்க. கேப்சிகம் குட்டி குட்டியாக பாக்ஸ் ஷேப்பில் வெட்டி வச்சுருந்தோம் இல்லையா, அதையும் ஆனியனை பாக்ஸாக வெட்டி வச்சுருந்த 2த்தையும் அதில் சேர்த்துருங்க. சேர்த்துட்டு நல்லா ஒரு நிமிஷம் நல்லா வதக்கிடுங்க. வதக்கிட்டு சில்லி சாஸ் சேர்த்துருங்க. 1 ஸ்பூன் சில்லி சாஸ் சேர்த்துட்டு நல்லா வதக்கிடுங்க. டொமேட்டோ சாஸ் 1 ஸ்பூன் சேர்த்துருங்க. சோயா சாஸ் 1/2 ஸ்பூன் சேர்த்துருங்க. சேர்த்துட்டு நல்லா வதக்கிடுங்க. உங்களுக்கு ட்ரையாக வேணும்னா இப்போவே நம்ம பொரித்து வச்ச இந்த காலிஃப்ளவரை சேர்த்துருங்க. சப்போஸ் உங்களுக்கு கிரேவியாக வேணும் அப்படின்னா காலிஃப்ளவரை சேர்த்துட்டு கார்ன்ஃப்ளவர் மாவை தண்ணியில் லைட்டாக கலக்கி சேர்த்துக்கோங்க. நல்லா கலந்து விட்டுருங்க. மிளகாய் தூள் 1 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. காரம் பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க. காரம் நம்ம பொரிக்கும் போதே காரம் போட்டிருக்கோம். காரம் கம்மியாக இருந்தால் மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. காரம் கரெக்டாக இருந்தால் சேர்த்துக்க வேண்டாம்.
எனக்கு இப்போது கொஞ்சம் கிரேவியாக வேணும். அதனால் நான் கார்ன்ஃப்ளவர் மாவை அரை கிளாஸ் தண்ணியில் கரைச்சி சேர்த்துருக்கேன். அப்படி பண்ணால் ஒரு மாதிரி ஜெல் மாதிரி சாப்பிட ரொம்ப நல்லாயிருக்கும். நல்லா கலந்து விட்டுருங்க. நல்லா கலந்து விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குது. ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோதான், நமக்கு கோபி மஞ்சூரியன் ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப டேஸ்டியாக வீட்லேயே எப்படி செய்கிறதுன்னு பார்த்தோம். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எங்கள் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கு முன்னாடி எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடனே வரும்.